என்னும் எழுத்தும். வணக்கம் குழந்தைகளா. நாம போன வகுப்புல எதை பத்தி பார்த்தோம்? சமீரா சொல்லுங்க. இடமதிப்பு. சூப்பர்மா. உங்களுக்கு எந்த எண்களை கொடுத்தாலும் அதோட எண் பெயரை வாசிக்க தெரியும். இப்ப மிஸ் உங்களை 2 குரூப்பா பிரிச்சு சில எண்களை கொடுப்பேன். சரியா? அதோட எண் பெயரை நீங்க வாசி காமிக்கணும். ரெடியா? ஆளுக்கு ஒரு நம்பர் வச்சுக்கோங்க பாப்போம். சிவானி, உங்க எண்களை வாசிங்க பாப்போம். 2,10,563. சூப்பர்மா. சமீரா, உங்க என்ன வாசிங்க பாப்போம். 2,10,563. சூப்பர்மா. அபினாஷ், உங்க என்ன வாசிங்க பாப்போம். 50,42,786. காவியன், உங்க என்ன வாசிங்கம்மா. 53,42,786. சூப்பர்மா. நம்ம 2 குரூப்ல எந்த குரூப் வேகமா வாசிச்சாங்க? சூப்பர்மா. கிளாப் பண்ணுங்க. உங்ககிட்ட உள்ள எண்களை கொடுங்க. நீங்க கொடுங்கம்மா. கவனிங்க. எதனால இந்த குரூப்பால வேகமா சொல்ல முடிஞ்சது? கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. சொல்லுங்க. ஏன்னா சூப்பர்மா. கிளாப் பண்ணுங்க. உங்களுக்கு கமா போட்டு கொடுத்தனால என்ன செய்ய முடிஞ்சது உங்களால? உங்க குரூப்ல யாருக்குமே கமா போட்டு கொடுக்கலையா? இல்ல. கமா போடாதனால நம்மளால என்ன செய்ய முடியல? வேகமா வாசிக்க முடியல. ஓகேவா? வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? அப்ப ஒரு எண்ணை கமா போட்டு படிச்சோம்னா நம்மளால என்ன செய்ய முடியுது? வேகமா வாசிக்க முடியுது. அப்படிதானே? ஓகேம்மா. இப்ப மிஸ் ஒரு சில எண்களை போர்டில் எழுதுறேன். அந்த எண்கள் எப்படி இருக்குன்னு கவனிக்கணும். ஓகேம்மா. இந்த எண்களை நல்லா கவனிச்சு பாருங்க. பார்த்தாச்சா? காற்புள்ளி எந்த அமைப்புல போடப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. எந்த அமைப்புல கமா போட்டிருக்காங்கன்னு பாருங்க. என்னம்மா? 100க்கு பக்கத்துல. 1, 10, 100கள் இல்ல? 100களுக்கு அடுத்து எந்த அமைப்புல போடப்பட்டிருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? 2 நம்பரா கமா போடணும். காற்புள்ளி இடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் 2 நம்பரா போடும்போது ஒரு எண் இருந்தாலும் ஓகேவா? சூப்பரா சொன்னீங்க. கிளாப் பண்ணிக்கோங்க. கவனிங்கம்மா. ஃபர்ஸ்ட் எத்தனை நம்பருக்கு அடுத்து காற்புள்ளி போடணும்னு சொன்னீங்க? 100களுக்கு அடுத்து. 1, 10, 100கள். சரியா? 100களுக்கு அடுத்து. இது வந்து ஒன்றுகள் பிரிவு. சரியா? அதுக்கு அடுத்து எத்தனை நம்பரா போடணும்? 2 நம்பரா. 1000, 10,000. இது ஆயிரங்கள் பிரிவு. ஓகேவா? அடுத்து இடமதிப்பு சொல்லுங்க பாப்போம். இது லட்சங்கள் பிரிவு. அடுத்து இது கோடிகள் பிரிவு. இந்த மாதிரி தான் நம்ம காற்புள்ளி போடுறோம். சூப்பர் மைலா, ரொம்ப அழகா சொன்னீங்க. கிளாப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 என்ன பிரிவு? ஒன்றுகள். வெரி குட். அடுத்து 2 என்ன பிரிவு? ஆயிரங்கள். சூப்பர்மா. அடுத்த 2 லட்சங்கள் பிரிவு. அடுத்த 2 கோடிகள் பிரிவு. சரியா? இப்போ உங்களுக்கு எந்த எண்களை கொடுத்தாலும் காற்புள்ளி இட்டு படிக்க தெரியுமா? எப்படி காற்புள்ளி போடுவீங்க சொல்லுங்க பாப்போம். ஒன்றுகள் பிரிவு. அப்புறம் சூப்பர்மா. எல்லாம் அழகா சொன்னீங்க. கிளாப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த எண்களை கொடுத்தாலும் காற்புள்ளி இட்டு படிக்க தெரியுமா?
சூப்பர்மா. தேங்க்யூ.